உலகெங்கு வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் நம்மளோட ஸ்டூடியோக்காக புதுசாக ஒரு லைட் வந்து வாங்கியிருக்கேன், ஸ்டூடியோ லைட்டு. ஸோ இந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசான் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து வந்து வாங்கியிருக்கேன். இந்த ஹரிசான் குவாட்லக்ஸ் மார்க் 2 அப்படின்ற ஒரு ஸ்டூடியோ லைட் இது. ஸோ இந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து நான் நார்மல் லைட் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஃபோக்கஸ் லைட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி லைட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த லைட் வந்து ஒரு 100 வாட்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் வந்து நேச்சுரல் லைட்டிங் யூஸ் பண்ணி வந்து வீடியோ வந்து எடுப்பேன். ஸோ எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஷேடோஸ் வந்து அடிக்கடி வந்து விழுகும். நம்ம லைட்டிங் வந்து நைட்லலாம் எடுக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு லைட்டு வந்து இருக்காது, டியூப் லைட்டு. அப்புறம் வந்து நம்மகிட்ட இருக்க அந்த ஃப்ளோரசன்ட் லைட்லாம் வந்து அந்தளவுக்கு பவராக வந்து இருக்காது, எஃபிஷியண்ட்டாக இருக்காது வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ நான் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து பகல்லே வந்து எடுப்பேன், சன்லைட்டில் வந்து எடுப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இப்போ வந்து நிறையா ப்ராடக்ட் ஷூட்லாம் பண்ணுறதுனால நமக்கு வந்து லைட்டிங் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஹரிசான் குவாட்லக்ஸ் மார்க் 2. அமேசானில் வந்து இருக்குது. லாஸ்ட்டில் வந்து லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து போடுறேன். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 கரெக்டாக 9,999 ருபீஸ்க்கு வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் அமேசானில். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது ஒரு 10,000க்கு உள்ளே இருக்க ஒரு பட்ஜெட்டில் இருக்க ஸ்டூடியோ லைட்டு. இது வந்து ரொம்பவே கம்மி. அதாவது ஸ்டூடியோ லைட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் வந்து இருக்கிறதுலே ரொம்ப வந்து கம்மி. ஸோ நல்லாவும் இருக்கும். ரிவ்யூ வந்து நிறையா வந்து நான் பார்த்து தான் வந்து வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ரிவ்யூ எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க அமேசானில். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்க யூடியூபர்ஸ்ட்டை கேட்டதுக்கும் வந்து அவங்களும் இதே லைட் தான் யூஸ் பண்ணுறதான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த லைட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இதோட செட்டப்பும் வந்து நம்மளோட ஸ்டூடியோவுக்கு கொண்டு போயிட்டு எந்த அளவுக்கு வந்து ஏற்கனவே வந்து இருந்துச்சு லைட்டிங், இது வச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டெலிவரி அப்படின்ற ஒரு கொரியர் சர்வீஸ்லேருந்து வந்து பாக்ஸ் வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஸோ பாக்ஸோட பேக்கேஜிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எந்த விதத்துலையுமே அடி வாங்காதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு பேக்கேஜிங். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கேஜ் எதுவும் அன்பேக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க மேலே ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்து அதை வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இன்வாய்ஸு. ஸோ இந்த இன்வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரியிலேருந்து பேக் பண்ணி அனுப்பிச்சது. ஸோ இதையும் நம்ம பத்திரமா வந்து வச்சுக்கணும். ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த இன்வாய்ஸில் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பாக்கெட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கேயாவது கொரியரில் வரும்போது டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றக்காக இந்த ஏர் பாக்கெட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்புறமா வச்சு நம்ம வந்து விளையாடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து வந்து தனியாக வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இது ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் வந்து அவங்களே பேக் பண்ணியே வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு கவர் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ உள்ள பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு இன்வாய்ஸ் வந்து இருக்குது. இன்வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளோ ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்றதுக்கு. ஸோ இப்போ பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து அதோட ஹோல்டர் எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டாண்ட் எடுக்காமல் நம்ம வந்து உள்ள அந்த ஹோல்டர் எல்லாத்தையும் எடுக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது உள்ள. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாட்லக்ஸ் அந்த ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்க அப்படின்னா Harison Quadlux Mark 2 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து 4 ஹோல்டர் வந்து இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து ட்ரைலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு 3 ஹோல்டர் இருக்க மாதிரி. ஸோ அது வந்து இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும். ஸோ ஒரு 9000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து வரும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9999 ருபீஸு. ஸோ இந்த Quadlux இதில் வந்து 2 ஸ்டூடியோ லைட் வந்து வரும். ஸோ ஒரு ஹோல்டர் வந்து இருக்குது அண்ட் இன்னொரு ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 ஹோல்டர் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு லைட் ஹோல்டர்லேயும் 4 இருக்கும். மொத்தம் வந்து 8 ஹோல்டரு. அண்ட் நமக்கு எவ்வளோ பல்ப் போட முடியுமோ அந்தளவுக்கு வந்து போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வந்து லைட் தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து போட்டுக்கலாம். அண்ட் இது கனெக்ட் பண்ணுறதுக்காக 2 ஹோல்டருக்கு 2 கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கடா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை பார்த்துக்கலாம் எப்படி வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து 2 பேக் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 ஹோல்டருக்கும் உள்ள சாஃப்ட் பாக்ஸு. ஸோ சாஃப்ட் பாக்ஸ் மாட்டுறதுக்கான 2 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாக்ஸில் உள்ளதை எடுத்து காட்டுறேன். இன்னொரு பாக்ஸில் அதே மாதிரி தான். ஸோ நான் செட்டப் பண்ணும்போது அது வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த ஹோல்டருக்கு மேலே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தான் வந்து நம்ம வந்து சாஃப்ட் பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கிறேன் செட்டப் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் பாக்ஸ் மேக் பண்ணுறதுக்காக அந்த ஷீட் வந்து இருக்குது. அண்ட் அதை மாட்டுறதுக்காக அந்த ஸ்டிக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செட்டப் பண்ணும்போது காமிக்கிறேன். அண்ட் இது 2 தான் இந்த ஒரு பேக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு பேக் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்டாண்டு வந்து இருக்குது. அந்த லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ஓரமாக வச்சிடலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்டு வந்து இருக்குது. மொத்தம் வந்து 2 ஸ்டாண்டு. ஸோ இவ்வளோ தான் வந்து பாக்ஸ்குள்ளே கொடுத்த ஐட்டம்ஸ். எத்தனை ஐட்டம்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்டாண்டு வந்து வந்திருக்கு, 2 ஹோல்டர் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் 2 சாஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மாட்டுறதுக்காக 2 ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே வந்து இல்லை, பெருசாக எதுவுமே வந்து இல்லை. அண்ட் வயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 வயர்ஸ் வந்து இருக்குது கனெக்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டை வந்து ஓப்பன் பண்ணி நிற்க வச்சுருவோம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து அந்த ஹோல்டர் எடுத்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டாண்ட் வந்து நிற்க வச்சுக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து ஸ்டாண்ட் வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு லாக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நிற்க வச்சுக்க வேண்டியதான். இப்போ வந்து டைட் ஆகிடுச்சு. 2 ஸ்டாண்டையுமே வந்து நிற்க வச்சாச்சு. அண்ட் இதுக்கு நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆங்கிளாக வந்து நம்ம வந்து தூக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் நமக்கு ஹைட்டு தேவைப்படுற அளவுக்கு. ஸோ மொத்த ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னையோட அதிகமாக இருக்குது. நான் வந்து ஒரு 5.7 இன்ச்சு வந்து இருப்பேன். அதுக்கு மேலே வந்து இருக்குது 9 இன்ச் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அண்டு சேம் ஹைட்டு தான் இதுவும். அந்தளவுக்கு வந்து இதையும் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ போகுது அப்படின்ற காட்டுறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஃபுல் ஹைட் இவ்வளோ தான். அண்ட் எனக்கு வந்து இந்தளவுக்கு வந்து தேவையில்லை ஹைட்டு. ஸோ நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இந்த மேலே உள்ள ஆங்கிளை மட்டும் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். மற்றது எல்லாமே வந்து நான் வந்து அதே மாதிரி வச்சுட்டு இதை மட்டும் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இந்த ஆங்கிளே வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ 2 சைடுமே வந்து நான் வந்து சேம் ஹைட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து ஹோல்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹோல்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த Quadlux அந்த ஹோல்டரை வந்து நம்ம வந்து செட் பண்ணிடலாம். இதில் ஹோல்டரில் அந்த சாஃப்ட் பாக்ஸ் மாட்டிட்டோம் அப்படின்னா மாட்டிட்டு ஈஸியாக மாட்டுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல வந்து இந்த ஹோல்டரை தூக்கிட்டு போய் அந்த லைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் 2 ஹோல்டர். ஸோ இது டைட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். சைடில் கொஞ்சம் கூட அந்த இது இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு தான் அதில் வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணும்போது இந்த சில்வர் கலரே வந்து தெரியக்கூடாது, ஃபுல் பிளாக் ஆகிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து டைட் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். ஸோ இப்போ கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு ஸ்டாண்டு கூட. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி தான் இந்த ஸ்டாண்டில் வந்து மாட்ட போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி மாட்டணுமோ அதே மாதிரி தான். ஸோ நான் இப்போ வந்து மாட்டிடுறேன் அதையும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த சாஃப்ட் பாக்ஸ் வந்து நம்ம வந்து மாட்டிடலாம். ஸோ இதுதான் அந்த சாஃப்ட் பாக்ஸ். ஸோ சாஃப்ட் பாக்ஸு அப்புறம் வந்து ஒரு 4 ஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நிற்க வைக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து அதை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த 4 குச்சியை வந்து நம்ம இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து சாஃப்ட் பாக்ஸ் வந்து அதை வந்து ரெடி பண்ணியாச்சு, அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் மாட்டி. ஸோ இதுக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து ஸ்டிக்ஸை வந்து மாட்டிடுங்க. மாட்டினதுக்கப்புறம் இந்த கவரை வந்து அது மேலே வந்து போடுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. ஸோ இது மாட்டுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி அடுத்த சாஃப்ட் பாக்ஸை வந்து ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 சாஃப்ட் பாக்ஸையும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் ஒரே ஒரு வேலை வந்து பாக்கி இருக்குது. என்ன அப்படின்னா, இதை வந்து மாட்டிட்டு இதுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீனை வந்து நம்ம வந்து மாட்டணும். ஸோ அப்போ தான் அந்த லைட் வந்து டிஃப்யூஸ் ஆகிட்டு நமக்கு வந்து வரும். ஸ்ட்ரைட்டாக லைட்டு படாமல் இது மூலமாக டிஃப்யூஸ் ஆகி நமக்கு வந்து வரும். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்டாண்டோட. அண்ட் அதுக்கடுத்து பல்பு மாட்டிட்டு இதை வந்து மாட்டிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம அப்படி ஸ்க்ரூ பண்ணோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும். ஸோ அதை வந்து பார்த்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த பாக்ஸையும் நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அதிலே வந்து ஒரு லாக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இந்த லாக்கை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக அது வந்து ஃபிட் ஆகிடுது. இப்படி ஆடாமல் நமக்கு வந்து ஃபிட் ஆகிடுது. ஸோ 2 லைட்டையும் வந்து நம்ம வந்து மாட்டியாச்சு, 2 சாஃப்ட் பாக்ஸையும் நம்ம வந்து மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீனை வந்து மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல்பு வந்து மாட்டிடுவோம். ஸோ இதுக்கு பல்பு கிடைக்கிறதுக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்ன அப்படின்னா, இது வர்றதுக்கு ஒரு 10 டேஸ் ஆச்சு டெலிவரி டைம். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பல்பு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைரல் பல்பு. ஸோ நமக்கு லோக்கல் ஷாப்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அவ்வளோவா வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்குது, பெரிய கடையெல்லாம் இருக்குது. எல்லா கடையிலுமே போய் கேட்டு பார்த்தேன், இந்த மாதிரி பல்பு வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. இருந்தாலுமே ரொம்ப கம்மியான வாட்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து நெட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ ஆர்டர் பண்ணி தான் நான் அந்த பல்பு வந்து வாங்கினேன். இது வர்றதுக்கு மறுபடியும் ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் அது ஆர்டர் பண்ணி ஒரு 20 நாள் இருக்கும். இன்றைக்கி தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பல்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இதையும் நான் வந்து நெட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த பல்பையும் பல்பை வந்து யாராவது நெட்டில் ஆர்டர் பண்ணுவாங்களான்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் இங்கே பக்கத்தில் உள்ள எந்த ஷாப்ஸ்லேயுமே வந்து கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு பயமாக இருந்துச்சு, உடஞ்சதும் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் தெரில எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ பார்ப்போம் எப்படின்னு. ஸோ மொத்தம் வந்து 4 பல்பு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ 4மே வந்து 15 வாட்ஸ் பல்பு. ஸோ இதில் பல்ப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல்டர் உள்ள மாதிரி த்ரெட் ஹோல்டரு இதில் உள்ளது. ஸோ இது கிடைக்கிறதுக்கு தான் ரொம்ப வந்து சிரமமாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி இது வந்து ஆர்டர் பண்ணி எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது மாதிரியே 4 பல்பு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் 2, இதில் 2. ஸோ இந்த லைட்டில் 2, இந்த லைட்டில் 2. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக எல்லாமே வந்து மாட்டியாச்சு. பல்ப் மாட்டியாச்சு, ஹோல்டர் ஃபிட் பண்ணியாச்சு, ஸ்டாண்டு எல்லாமே வந்து மாட்டியாச்சு. ஸோ அண்ட் ஒரே ஒரு விஷயம் வந்து பாக்கி இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த மேலே உள்ள அந்த கவர் மட்டும் நம்ம வந்து மேலே வந்து ஃபிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்து ஆன் பண்ணிட வேண்டியதான். அண்ட் அது ஒட்டுறதுக்கும் அந்த இடத்துக்கிட்ட வந்து ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது, அதை வந்து வச்சு ஸ்டிக் பண்ணிட வேண்டியதான். அண்ட் ஃபைனலாக இந்த 2 ஒயரையும் வந்து நம்ம இதிலேருந்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளக் பண்ணிவிட்டு லைட் 2 ஆன் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. ஸோ இது 2லேயுமே வந்து ஒயர் கொடுத்தாச்சு. பின்னாடி உள்ள ஹோல்டரில் நம்ம வந்து ஒயரை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்க அந்த ஜங்ஷன் பாக்ஸில் நம்ம வந்து ப்ளக் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது, இதில் வந்து ப்ளக் பண்ணிடுறேன் 2யும். ஸோ 2யும் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஆன் பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுக்குமே வந்து பவர் வந்து வருது. ஸோ இப்போ வந்து இது ரெண்டுலேயுமே வந்து 2 சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க லைட் ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 2 சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லைட் வந்து ஆன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ ரெண்டுலேயுமே இப்போ வந்து லைட் வந்து ஆன் ஆகிடுச்சு. இவ்வளோதான் நம்மளோட செட்டப்பு. ஸோ 2 பல்ப் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ 2 பல்பே ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுவே நல்லா எஃபிஷியண்ட்டாக தான் வந்து இருக்குது ரூமுக்கு. ஸோ இப்போ வந்து சில வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டூடியோ லைட் யூஸ் பண்ணி எடுத்த வீடியோ சாம்பிள்ஸ். ஸோ இது வந்து வீடியோ லைட் ஆஃபில் இருக்கும்போது எடுத்தது. ஸோ ஷேடோஸ் எல்லாமே வந்து பின்னாடி வந்து தெரியுது, நீங்களே வந்து பார்த்துக்க முடியும் உங்களாலே. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ லைட்டை ஆன் பண்ணி எடுத்தது. ஸோ ஷேடோஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த லென்ஸுக்கு பின்னாடி உள்ள ஷேடோ. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ லைட் ஆஃபில் இருக்கும்போது எடுத்தது. ஸோ ஷேடோஸ் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ லைட் ஆன் பண்ணி எடுத்தது. ஸோ வந்து ஷேடோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இது வீடியோ லைட் ஆஃப், இது வந்து வீடியோ லைட் ஆன். ஸோ இதான் வந்து சாம்பிள்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இது வந்து வாங்கிட்டேன். வாங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து அன்பாக்சிங் மட்டும் ஷூட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரிவ்யூவையும் சேர்த்து வந்து வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் வந்து இருந்தேன். ஸோ 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நான் வந்து 2 மந்த்ஸாக இந்த லைட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து எனக்கு ரொம்ப லைட் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் பகலில் ஷூட் பண்ணாலும் சரி, நைட்டில் ஷூட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு ஷேடோஸுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் லைட்டிங்காக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டூடியோ லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஒன்லி ஃபார் யூடியூப், நிறைய பர்பஸ்க்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு, ப்ராடக்ட் ஷூட் எல்லாமே எடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில் குவாலிட்டி ரெண்டுமே வந்து அந்த 10,000 ரூபாய்க்கு உள்ளே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டூடியோ லைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ரூபா 50,000 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இருக்குது. பட் ஆனால் இந்த பட்ஜெட்டில் 10,000க்கு உள்ள இவ்வளோ சூப்பராக பில் குவாலிட்டி அது எல்லாமே கொடுத்தது ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டூடியோ லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காம்போவாக தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இல்லை, தனித்தனியாக வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து சிங்கிள் கிட் அப்படின்னு ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டூடியோ லைட் வந்து வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் கம்மியாக இருக்குது, என்கிட்ட வந்து ஒரு 5,000 rupees தான் இருக்குது, பட் ஆனால் எனக்கு ஒரு லைட்டிங் செட்டப் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிளாக கூட வந்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து ஸ்டூடியோ லைட்ஸோட காம்போ கிட், 2 லைட் வர மாதிரி அந்த காம்போ கிட், அப்புறம் வந்து சிங்கிள் கிட் எல்லாத்துக்கான லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து வாங்கிக்கோங்க. பிகினர் யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப வந்து சூப்பரான ப்ராடக்டாக வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ரொம்ப பட்ஜெட்டில் வர மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணி விடுங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக்கி ஃபீட் தமிழ். நன்றி.